ஆமா, கல்யாணம் முடிச்ச ஆளு நிறைய இருக்காங்கன்னு சொல்லித்தான் கேட்டேன். ஆமா, மறுபடியும் ஒரு கேட்டு பார்ப்போம். கேளு. ஆமா, விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுத்தேன் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா புண்ணிய உதவி இந்த கையை தூக்குங்கத்தா, தலைக்கு 500 ரூபா தரேன். எங்க கையவே காணா, ஒத்த ஓட்டு விழுகல, பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளையாளர்களுக்கு நிலைமை பூரா மாறி போச்சு. விளம்பரம் டிவியில போட்டாத்தான் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுதுங்க. சரி, 2வது விளம்பரம் போட்டாத்தான் குழம்பு கொண்டு வந்து ஊத்துதுங்க. 3வது விளம்பரம் மட்டும் போடலன்னு வச்சுக்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது, பக்கிய தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. அப்பனா விடக்கு விடக்குன்னு உதஞ்சு தண்ணி இரு முடியட்டு, தண்ணி இரு முடியட்டு, தண்ணி இரு முடியட்டு. என்ன முடியட்டும்? அவ சொன்னது விளம்பரத்தை, இவனுக்கு தண்ணி கொண்டு வரதுக்குள்ள உசிரே முடிஞ்சு போகுது. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுவேன். நான் கட்டின கொண்டாட்டியெல்லாம். ஆனா உண்மையிலே இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது, எனக்குள்ள எந்த ஊருப்பா? பெரிய ஊரு பேரையூர் பக்கத்துல. நம்ம ஊர் காரியாவட்டி தான். நாடகத்தை முடிச்சுட்டு இங்கிறது 7 மணிக்கு மேலே வண்டி எடுத்தாலும், இப்போ நான் பாத்தினூரில் தான் 2 வீலர் பைக்கில் வந்தேன். பாத்தினூரில் வண்டியை போட்டிருக்கேன். பாத்தினூருக்கு ஒரு 8 மணி 8:15 போய் இறக்கி விடுவீங்க. அங்கிட்டு 1 மணி நேரம் தான். 9:30 மணிக்கு ஊருக்கு போயிடுவேன். ஆனால் 9:30 மணி 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டாலும் அது பக்கத்தில் வந்ததுனால 10 மணிக்கு போயிடுறான். ஆனால் ராமேஸ்வரம், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் நாடகத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு வரதுக்கு மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் ஆகும். மத்தியானம் 1 மணி 2 மணி எல்லாம் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கு வண்டி கிண்டி ஏதாவது வேலையாகி போச்சுன்னா 2 மணி கூட ஆகும். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் நான் கட்டின கொண்டாட்டி தர்ம புண்ணியவதி. நான் வீடு வரந்தட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி வராது, பட்டினியாவே வாசப்படியிலே உட்காந்துருப்பான். வழக்கம் கிடையாது, மசித்த புடுங்கும் கிடையாது. முண்டைக்கு சோறாக்க தெரியாதுடா, நான் தான் போய் சோறாக்கணும். அப்படிலாம் இருந்தாலும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமையை கண்ணியை கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமா இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும், நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிய அளவில் துறைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபலி ஸ்தாபனம் நமது பீட்டர்புரம் மாநகரம் போற்றக்கூடிய MSK ரேடியோஸ். அதனை சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும், இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபன நிறுவனருக்கும், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதிப்பு மரியாதைக்குரிய அருமை அப்பா நமது தெஞ்சியந்தலை சேர்ந்த ஸ்ரீ பாலச்சந்திரன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் சார்பாகவும் சிறந்தான முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்புனுக்காரே வெளியில வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா இந்த கூட்டம் இப்ப கூடுறது பெரிய விஷயம் கிடையாது. விடிகிற வரைக்கும் நாடகம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வாட்டுக்க பப்புன் டான்ஸ் முடிஞ்சது பாதியிலே எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய்கிட்டு குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனுக்காரனை போட்டிருந்தோம்னா பொழந்து தள்ளி இருப்பான். எனக்கு நம்ம புழக்க தெரியாது மாதிரி. இந்த அந்த டான்ஸுக்காரியை போட்டிருந்தோம்னா பரட்டு பாவடை கிழிச்சிருப்பா. இந்த பிள்ளைக்கு நம்ம கிழிக்க தெரியாது மாதிரி. அப்படி குறை சொல்லக்கூடாது. நல்ல நடிகரத்தையும் போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆரவாரமா இருந்து பாக்குறீங்களோ நாங்க அந்த அளவுக்கு ஆர்வமா தொழில் செய்வோம். நீங்க வாட்டுக்க நீங்க பாதியிலே எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நாங்க அப்புறம் 100 வேலை தான். அதையும் பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்றேன், எல்லாத்தையும் சமாளிக்கணும். மனுஷனா பிறந்துட்டோம்னா உண்மையிலே மனுஷனா பிறக்கக்கூடாது. பிறவின்னு ஒன்று இருந்தா மனுஷ பிறவி அடுத்த ஜென்மத்தில் நான் தான் அதை வேண்டிக்கிட்டு இருக்கேன். மனுஷனா பிறக்கக்கூடாது. அத்துமீறி பிறந்தாலும் நாடக நடிகரா வரக்கூடாதப்பா. நான்லாம் எம்புட்டு பிரச்சனையத்தையும் சமாளிக்கிறது. 2 நாள் வீட்டுக்கு போகல அப்படின்னா எங்க அம்மாவோட பிரச்சனை. சரி, என்ன 2 நாள் ஆளக்கானா எங்க போன அப்படின்னு எங்க அம்மாவோட பிரச்சனை. சரி, 2 நாள் வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டியோட பிரச்சனை. என்ன 2 நாளா இங்க வரலையே, நீ எங்கதான் போன? இடியாப்பம். ஆமா, இடியாப்பம். சரி அப்படின்ட்டு 2 நாள் சங்கத்திலே தங்கணும்னா அங்க பிரச்சனை வந்துருது. எம்புட்டு பிரச்சனையத்தையும் சமாளிக்கிறது. மனுஷனா பிறந்துட்டோம்னா சமாளிக்க தெரியணும்.
அதே மாதிரி நல்லா சமாளிக்க தெரிஞ்ச ஆளுதான் ஒரு சபைக்கு வரணும். நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொம்பளை தான் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகணும். இல்லாட்டி செவனேண்டு போர்வை போத்திக்கிட்டே வீட்டுக்கு. அருமையான பழமொழியா இருக்கு. அப்பா நம்மகிட்ட பழமொழி பூராமே வித்தியாசமா இருக்கு. நல்லா 80% சமாளிக்கிறது எதுக்காக சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஆளுக எந்த விஷயத்தையுமே ஈஸியா சமாளிச்சிடலாம். அந்த அளவுக்கு அறிவுத்திறமை நம்ம ஆளுகளுக்கு இருக்கு. அதை பயன்படுத்த தெரியல. 1900 சில்லறையிலே கணக்கெடுத்து பார்த்திருக்காங்க. எல்லா நாட்டுக்காரர்களையும் கூப்பிட்டு கணக்கெடுத்து பார்த்திருக்காங்க. எந்த நாட்டுக்காரனுக்கு அறிவுத்திறமை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்து சோதனை பண்ண போது நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு அறிவு அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு அரசாங்கமே கொடுத்திருக்கு, சான்றிதழ் கொடுத்திருக்கு. அப்படித்தான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அந்த ராக்கெட் கண்டுபிடிக்க மட்டும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருந்திருக்கு. ஆமா, செலவு பண்ணி அந்த ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து வெள்ளிக்கிழமை நாளா பார்த்து நல்ல அந்த மாலை மட்டும் 8500 ரூபாய்க்கு வாங்கி மாட்டி பாத்தியாமா சரியான மாலை பத்தி சூடா தேங்காய் வளம் எல்லாம் உடைச்சு அந்த ஆராத்தியெல்லாம் ராக்கெட்டை எடுத்து முதல்ல ஒரு ராக்கெட்டை நம்ம நாட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஊரோட உலகமே சேர்ந்து நின்று நல்லா சாமியை கும்பிட்டு ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட்டனை போட்டிருக்காங்க. ராக்கெட்டு ஸ்டார்ட் ஆகுங்க. வெளிநாட்டுக்காரனுக்கு போற அவ்வளவு ஒரு மன வருத்தம். என்னடா இவ்வளவு காசு ஓட்டு நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், அந்த ராக்கெட்டை கிளப்ப முடியலையே, நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையா இருக்கும்னு பார்த்தோம், அந்த ராக்கெட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பூரா மன வேதனையில கண்ணீர் சீத்துன்னு வடிச்சுக்கிட்டே நிக்கிறியா ராக்கெட் சுத்தி. அப்பத்தான் நம்மால் ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்காரு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு போயிருந்திருக்காரு. ஒரே ஆளுதான் போயிருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டாராம். என்னன்னே இந்த ராக்கெட் இப்ப கிளப்பன அவ்வளவுதானே, நான் சொல்றது மாதிரி செய்றீங்களான்னு கேட்டிருக்கேன். அப்பதான் வெளிநாட்டுக்காரர் கேட்கிறேன், என்னையா நாங்களும் என்னென்னமா செஞ்சு பார்த்தோம்யா, இந்த ராக்கெட்டை கிளப்ப முடியல, நீ ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சு விட போற அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லனே, உங்களுக்கு 10 நிமிஷத்துல இந்த ராக்கெட்டை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இங்க அப்பதான் வெளிநாட்டுக்காரர் என்னதையும் செய்ய சொல்றேன்னு கேட்டிருக்கேன். அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல, அந்த ராக்கெட்டை லேசா அப்படி சாயிங்க நின்றுருக்கேன். நம்மால் வச்ச கட்டு வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்டை சாச்சிருக்காங்க. சாச்சி இப்போ ஒரு 4 ஆட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுக்கிட்டு. நம்மால் வச்ச கட்டு ராக்கெட்டை ஆட்டிருக்காங்க. 4 ஆட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிருக்கேன். ஆட்டி இப்ப நிமித்தி வச்சு பட்டனை போடுங்க இருக்கேன். நிமித்தி வச்சு பட்டனை போட்டிருக்காங்க. ராக்கெட்டு பரட்டுன்னு மேல போயிருக்கு. மேல போகும். வெளிநாட்டுக்காரனுக்கு பூரா அவ்வளவு ஒரு ஆச்சரியம். என்னடா ஒரு வாரம் 10 நாளா நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், எப்படியே பட்டன் அமைக்கி பார்த்தோம், இந்த ராக்கெட் ஸ்டார்ட் ஆகல. நீ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளுதே வந்தா அது கொத்தனார் வேலைக்கு வந்தோம்னு சொன்ன, இவ்வளவு அறிவுபூர்வமா 10 நிமிஷம் கூட ஆகல, ராக்கெட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டியே, எப்படிப்பா தமிழ்நாட்டுக்கார அளவு அறிவு திறமைக்கு நீ என்னதாயா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்பதான் நம்மால் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் படிக்க முடியல, ஒரு மசினும் இல்ல. தமிழ்நாட்டுல வீட்டுல ஒரு எக்ஸல் பைக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த பைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா ஷார்ட் ஆகாது. இப்படித்தான் சாச்சு போட்டு 4 ஆட்டு ஆட்டிக்கிட்டு நிமித்தி அடிப்பேன். அதே போலதான் இங்கேயும் செஞ்சோம் இருக்கேன். எப்படி சமாளிக்கிறேன் பார்த்தியா? அப்படி சமாளிக்க தெரியணும். எப்படித்தான் ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன், ஒருத்தன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன், இன்னொருத்தன் நம்மால் தமிழ்நாட்டுக்காரன். ஆமா, 3 பேரும் அதிகமா கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல பிறந்தவங்க. நம்மள மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு வேலை கஞ்சி தான், அதுக்கு மேல வழி கிடையாது. ஆமா, ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்தவங்க. எந்தெந்த நாட்டுக்காரன்? ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன், இன்னொருத்தன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன், இன்னொரு ஆளு நம்மால் தமிழ்நாட்டுக்காரன். 3 பேரும் ஒரே ரூமுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏண்டா நம்ம கஷ்டமெல்லாம் எப்பத்தேன் தீருமோ, நம்ம 4 பேர் போல என்னைக்கு தேன் நல்லா பொழப்போமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கையில அந்த ரூமுக்குள்ள ஒரு சரியான சாமி உருவம் தெரிஞ்சிருக்கு. சிவபெருமானே வந்துட்டாரப்பா. சாமியை பார்த்தது 3 பேருக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். ஆண்டவா, கண் திறந்துட்டேயே, நாங்க கும்பிட்ட சாமி எங்களை கை விடலையே அப்படின்னு கேட்டு அப்பதான் சிவபெருமான் சொன்னாரான்டே, நீங்க பேசுறது நீங்க அழுகிறத பூரா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கேன். சொல்லவா அப்பதான் நம்மளால அமெரிக்கா நாட்டுக்காரனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும் சாமி கேட்க. அமெரிக்கா நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா வேணும்னு இருக்கான். சாமி அவனுக்கு ஒரு ரூம் நிறைய அட்ரஸ் தங்கமா கொடுத்துருச்சு, வச்சுக்க பொழைச்சுக்க அப்படின்னு சொல்லி. 2வது பாகிஸ்தான் நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. எனக்கு ஒரு ரூம் நிறைய பணமா வேணும்னு இருக்கான். சாமி அவனுக்கு ஒரு ரூம் நிறைய அட்ரஸ் இந்த பொழைச்சுக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ரூம் நிறைய பணம். 3வது நம்மால் தமிழ்நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. நம்மால் எதையுமே கிராஜா தேவசன் ஒன்று வாங்கி நம்மால் சொல்லியிருக்கான், எனக்கு வேற ஒண்ணு வேணாம், அவங்க 2 ரூம் சாவி மட்டும் எனக்கு வேணும்னு இருக்கான். அவுது டாக்டர் போட்டு போறதுக்கு தேன் அப்படி கிளம்பிட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர். அதே போல லேசா இன்னைக்கு காலில் முள்ளு குத்தி பிடிச்சன்னு டாக்டர்கிட்ட போங்களேன்,
டாக்டர் அழகா சிட்டை போடுவார். எப்படி? முள்ளு குதி பிடிச்சா ஆ. ரத்த டெஸ்ட் எடுங்க, ஆ. யூரின் டெஸ்ட் எடுங்க, சுகர் டெஸ்ட் எடுங்க. சார் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்ப வெளியில உட்காந்து பிச்சை எடுங்க. எதுக்குடா வர ஆஸ்பத்திரிக்கு? திருவோட்டை கொடுத்துருவாங்க. எப்படிதான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லேசா காய்ச்சல் வந்துருச்சு. சரி, மலையில மணப்பாறை பக்கத்து நாடகத்துக்கு போனேன், மழை வெஞ்சு நனைஞ்சு போயிட்டு. நம்ம ஏரியா காரியாவட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டருக்கு பேரே 50 ரூபா டாக்டர் தான். 50 ரூபா யார் வந்தாலும் 50 ரூபா தான் வாங்குவார், அதிகம் ஆக மாட்டாப்ல. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நல்லாத்தே நாடகத்துக்கு போய்க்கிருந்தேன், சரி தெரியாம மலையில நனைஞ்சிட்டேன் சார், காய்ச்சி அப்பக்கப்ப வந்து போகுதுன்னு. அப்பதான் டாக்டர் சொன்னார், நாடக நடிகர் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது, வாங்க நீங்க அருமையா ஆடுற சுதியில பாடக்கூடியவர், அழகா பேசக்கூடியவர், உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா குரல் வளம் பாதிக்கப்படும், வாங்க சொல்லி என்னை உள்ள விட்டு போனாரு. பாத்ரூம்குள்ளயா ஆஸ்பத்திரிக்குள்ளதான். சரி, கூட்டு போய் ஊசியை மாத்திரையை கொடுத்தாரு. கொடுத்துட்டு திருப்பி அவருக்கு நான் கேட்டேன், சார் நான் வரிசையா நாடகத்துக்கு போறவேன், அதிகமா நாடகத்துக்கு போற ஊர்கள்ல நாடக நடிகர்களுக்கு சிக்கனு மட்டனு மீன் குழம்பு இந்த அசைவ சாப்பாடு தான் போடுவாங்க, சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணும் செய்யாதா சார்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னார், நோ 10 நாளைக்கு உங்க உடம்புக்கு சிக்கன் மட்டன் ஆகாது, சரி நீங்க கீரை சாப்பிடுங்க, நல்லா சுட வச்சு சுடு தண்ணி குடிங்க, நல்ல முந்த சேனக்கிழங்கு தின்னுங்கன்றாரு. ஆமா, கேட்டுட்டு பக்கத்துல வெளியில வந்து உட்காந்துட்டேன், டேப் இல்ல, அங்கிட்டு இருந்து இன்னொரு ஆள் ஓடியாந்தாரு. சார் என்னன்னு தெரியல சார், 3 நாள் அந்த இடது பக்கத்து மட்டும் சுருக்குன்னு குத்துதுங்க. ஐயோ இடது பக்கத்து குத்தப்படாதே, இடது பக்கத்து குத்துனா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாங்கன்னு சொல்லி அந்த ஆளை உள்ள விட்டு போய் அவருக்கு அதே வைத்தியம் ஊசியை மாத்திரையும் போட்டு அதே சாப்பாடு தான். 10 நாளைக்கு கீரை சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க, சேனக்கிழங்குதுங்க. அவர் கேட்டுட்டு என் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு ஆள் ஓடியாந்தாரு, ஒரு 55 வயசு இருக்கும். நல்லாத்தே வயக்காட்டுல மம்பட்டி வெட்டிக்கிட்டு இருந்தேன், சரி தெரியாம மம்பட்டி சிலிப்பாய் காலிலே வெட்டிக்கிட்டேன் சார், ரத்தமா போகுதுங்க. ஏயா வயசான காலத்துல நீங்க எதுக்கு வயக்காட்டுக்கு போறீங்க, உங்க மக்கமார்கள் அனுப்பிக்கிறணும் வாங்கன்னு சொல்லி அந்த ஆளை உள்ள விட்டு போய் அவருக்கு நல்லா கால் நிறைய பெரிய கட்டா போட்டு கட்டி அவருக்கு அதே வைத்தியம் தான். நீங்க கீரை சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க, சேனக்கிழங்கு தின்னுங்கன்றார்ல. எனக்கு சுள்ளுண்டு கோவம் வந்துருச்சு, எந்திரிச்சு போய் அந்த ஆளை ஒரு அறை அறிஞ்சேன். சட்டார் டாக்டர் எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியமே சொல்றிய, ஏன்டா சங்குமனை நீ என்னதான் படிச்சிருக்கேன்னு கேட்டேன். சரி, அப்பதான் அந்த ஆளை அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னேன், எப்படி இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் போன வாரம் வரைக்கும் கிளி சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதானே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஏமாத்தக்கூடிய ஆளுங்க நிறைய ஆயிட்டாங்க. இருக்கக்கூடிய காலம் பிறக்கக்கூடிய காலத்துல ஏமாறக்கூடிய நபர்கள் இருக்க ஏமாத்துறதுக்கு ஆளுங்க போய்கிட்டே இருக்காங்க. சுதாரிச்சு பொழைச்சுக்கோங்க. அதே போல இந்த புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுகளை பார்த்திருக்கீங்களா? புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுங்க ஊர்ல ஒரு ஆட்டோ, ஒரு காரு, ஒரு லாரி நிறைய ஆளுகளை ஏத்திக்கிடுவாங்க. ஆளுகளை ஏத்திக்கிட்டு நேரா பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பாக்குறது கிடையாது, அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்களோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. அப்பதானே புட்டு நட்டு பூரா வெளியில வரும். சரி, தண்ணி வாங்கி கொடுத்துட்டே ஜெயிஷா விசாரிக்கிறது எப்படி அந்த பக்கத்து வீட்டுக்கு தான் பொண்ணு வாக்கம், அந்த செலிவி மக பூமாவை பொண்ணு வாக்கம் வந்தான். சரி, அந்த பிள்ளை எப்படின்னு விசாரிக்கிறது. அந்த வீட்டுல உள்ள கிளவி ஜெயிஷா கிணத்து வெடி வச்சு விடுவா. எப்படி ஆத்தாடி அந்த பிள்ளையா தங்கமத்த உள்ள குனிஞ்சதால கூட நிமிராது, வெட்டாதட்டியா கூட பேசாது, சரி நல்ல உள்ளதான். என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பயலோட பழகுச்சான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் பஞ்சுமில்ல வேலைக்கு விட்டுருந்தாளுங்க. வயிற்றுல கூட 2 மாசமா என்ன மருந்து கலைச்சாளுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நல்ல உள்ளதான். இன்னும் எவனாவது மசித்தை பிடிக்கிட்டு பொண்ணு வாக்க போவானாங்க, அப்படி குடியை கருத்து விட்டுறது நிறைய இடங்கள்ல. வந்தவங்களுக்கு வரவேற்பு சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் விருப்பத்திற்காக நமது ஐயா தியாகி இமானுவேல் சேகரனாருடைய புகழை பாடிவிட்டு எங்கள் தலைப்பினை தூங்குகிறோம். அஞ்சாத சிங்கமரா மல்லர்குல தங்கமரா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரனா, இமானுவேல் சேகரனா. Come on!
தெரியாமல் நான் வேற பாட்டுமா எந்த பாட்டும் பாடினேன்